Hello, today we are going to discuss about memory hierarchy. இப்போ வந்து மெமரி ஹைரார்கி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபாஸ்டர் ஆக்சஸ் டைம் கிரேட்டர் காஸ்ட் பர் பிட்ஸ். இப்போ வந்து ஒரு மெமரி யூனிட் வந்து ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ண முடியுது அப்படின்னா அதோட பிட்ஸோட காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதுவே கெப்பாசிட்டியும் அதிகமாக வேணும் அப்படின்னா அதோட காஸ்ட் வந்து ஸ்மாலராக இருக்குது. அதே கிரேட்டர் கெப்பாசிட்டி ஸ்லோவர் ஆக்சஸ் டைம். கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கிறது ஆக்சஸ் டைம் ஸ்லோவாக இருக்குது. தட் மீன்ஸ் இப்போ நம்ம ஒரு டேட்டா இப்போ கேஷ் மெமரின்னு வச்சுக்கோங்க. கேஷ் மெமரினா என்னென்னு நம்ம வர கிளாஸில் பார்க்கலாம். இப்போ வந்து கேஷ் மெமரினா அது வந்து ஸ்மால் சைஸ் ஆஃப் மெமரி யூனிட். அதில் வந்து ஸ்மால் பிட்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க முடியும். அதோட ஆக்சஸ் டைம் வந்து கிட்ட இருக்கும். அதாவது சிபியூவுக்கு அருகிலேயே இருக்கிறதுனால அதை ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். அதுவே அதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹை. ஓகே, இதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுவே செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிடி, டிவிடிஸ் அதெல்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் வந்து கிரேட்டர் கெப்பாசிட்டி, அதிகமான கெப்பாசிட்டி, எவ்வளோ வேணாலும் நீங்கள் அதிகமாக ஸ்டோர் பண்ணிக்கலாம் டேட்டாஸை. பட் ஆக்சஸ் டைம் வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கு. ஓகேங்களா. ஏன்னா சிபியூவிலேருந்து தொலைவில் இருக்கிறதால டிவிடி, சிடிலாம் தொலைவில் இருக்கிறதால அதோட ஆக்சஸ் டைம் வந்து அதிகம். அதே காஸ்ட்டு பார்த்திங்கன்னா கம்மி. ஓகேங்களா. இதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து மெமரி ஹைரார்கிக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அது வந்து ஃபஸ்ட்டு சிபியூக்குள்ளே ரிஜிஸ்டர் இருக்கும். ஓகேங்களா. சிபியூக்குள்ளே ரிஜிஸ்டர் இருக்கும். அதுக்கு அடுத்து கேஷ் மெமரியில் மல்டிபிள் கேட்ச் லெவல்ஸ் இருக்குது. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு 3 லெவல்ஸாக. அண்ட் தென் இப்போ இருக்க கேஷில் லெவல் 4 கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மெயின் மெமரியில் டிரேம், எஸ்ரேம், அதாவது ஸ்டாட்டிக் ரேம், டைனமிக் ரேம், அது எல்லாமே மெயின் மெமரி அப்படின்ட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து சாலிட் ஸ்டேட் மெமரின்றது ஃப்ளாஷ் மெமரி அப்படின்ட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து விஷுவல் மெமரி அண்ட் ஃபைல் டேட்டாபேஸ் மெமரி அப்படின்ட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஆஃப்லைன் பல்க் மெமரி, தட் இஸ் மேக்னெட்டிக் டேப்ஸ். ஓகே. இப்போ வந்து இந்த சிபியூவில் ரிஜிஸ்டர், கேட்ச் இதை வந்து ஓன் சிப் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு மெயின் மெமரியை இன்போர்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சாலிட் ஸ்டேட் மெமரி, விர்ச்சுவல் மெமரி அண்ட் ஃபைல் டேட்டாபேஸ் மெமரி, இது எல்லாம் வந்து அவுட்புட் ஸ்டோரேஜ். நெக்ஸ்ட்டு ஆஃப்லைன் பல்க் மெமரி வந்து ஆஃப்லைன் ஸ்டோரேஜ் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓகேங்களா. இந்த டயக்ராம் புரியுதுங்களா. இதெல்லாம் என்னன்ட்டு வர கிளாஸில் டீட்டெயிலாக ஒரு இப்போ ரிஜிஸ்டர்னால் என்ன ஒர்க், அப்புறம் கேட்சஸ் என்ன ஒர்க், அதோட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே நம்ம வர கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா. இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேஷன், அதாவது டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மெமரி ஹைரார்கி. ஓகே, புரியுதுங்களா. Next, the memory hierarchy system consists of all storage devices employed in a computer system from the slow but high capacity auxiliary memory to a relatively faster main memory to an even smaller and faster cache memory access to the high speed processing logic. நான் சொன்னது தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு at the bottom of the hierarchy are the relatively slow magnetic tabs used to store removed files. Next are the magnetic disk used as backup storage. அதாவது இப்போ மேக்னெட்டிக் டேப்ஸை வந்து டிஸ்கை வந்து நம்ம பேக்கப் ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பேக்கப்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்யூச்சரில் நமக்கு யூஸ் ஆகணும் ஏதாச்சும் ஒரு டேட்டாஸ் அப்படின்னா அதை நம்ம பேக்கப் எடுத்து வச்சுப்போம். அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்கப் ஸ்டோரேஜ். அதுக்காக தான் எது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் டிஸ்க் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு the main memory occupies a central positions by being able to communicate directly with the CPU and with auxiliary memory devices through an input-output processor.
அதாவது சார் சிபியூக்கு சென்ட்ரல் பொசிஷனில் மெயின் மெமரி இருக்குது. ஸோ டைரெக்டாக சிபியூ கூட கம்யூனிகேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆக்சிலரி மெமரி டிவைசஸ் இன்புட் அவுட்புட் ப்ராசஸர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு when program not residing in main memory are needed by the CPU, they are blocked in from auxiliary memory. Programs not currently needed in main memory are transferred into auxiliary memory to provide space for currently used programs and data. இப்போ வந்து மெயின் மெமரி ஆக்சிலரி மெமரி வந்து டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ண முடியாது சிபியூ கூட. அது வந்து இப்போது ஆக்சிலரி மெமரி எப்படி கம்யூனிகேட் பண்ணும், அதாவது டேட்டாவை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மெயின் மெமரிக்கு சென்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு மெயின் மெமரியில் இருக்கிற டேட்டாஸ் வந்து கேஷ் மெமரிக்கு சென்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு கேஷில் இருக்கிறது ரிஜிஸ்டரில் இருக்கிறது சிபியூக்கும் சென்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு a special very high speed memory called a cache அதாவது ஸ்பெஷல் ஹை ஸ்பீட் வெரி ஹை ஸ்பீட் மெமரி எதுன்னு பார்த்தீங்கன்னா கேட்ச் அப்படின்னு சொல்கிறோம். சம்டைம்ஸ் யூஸ்டு டு இன்க்ரீஸ் த ஸ்பீட் ஆஃப் ப்ராசஸிங் பை மேக்கிங் கரண்ட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் டேட்டா available to the CPU at a ரேபிட் ரேட்னால் என்னென்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக, இப்போ வந்து ரொம்ப வேகமான நடக்கும் டேட்டாஸ் ப்ராசஸிங், அதாவது டிரான்ஸ்மிஷன் ரேட் வந்து அதிகமாக இருக்கிறதால இது வந்து ரேபிட் ரேட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. எ டெக்னிக் யூஸ்டு டு compensate for the mismatch in operating speeds is to employ an extremely fast small cache between the CPU and main memory whose access time is close to process logic clock cycle time. Next, the a cache is used for storing segments of programs currently being executed in the CPU and temporary data frequently needed in the present calculation. இப்போ ஒரு ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு தேவையான இப்போ யூஸ் ஆகிற செக்மெண்ட்ஸ், தட் மீன்ஸ் டேட்டாஸை டெம்ப்ரவரியாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேட்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. As the storage capacity of the main memory increases, the cost per bits for storing binary information decreases and the access time of the memory becomes longer. Auxiliary memory has a large storage capacity, is relatively inexpensive but has low access speed compared to main memory. That means already நான் explain பண்ணது தான். Next, the cache memory is very small, relatively expensive and has very high access speed. Thus, as the memory access speed increases, so does its relative cost. The overall goals of using a memory hierarchy is to obtain the higher possible average access speed while minimizing the total cost of the entire memory system. இப்போ வந்து எப்படி வந்து இந்த மெமரி ஹைரார்கியோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை ஸ்பீடு, அதாவது ஆக்சஸ் ஸ்பீடு வந்து ஹையராக இருக்கணும், பட் காஸ்ட் வந்து மினிமைஸ் பண்ணி. அப்போ வந்து கேஷ் மெமரி வந்து ஹை ஸ்பீட் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதோட ஆக்சஸ் வந்து தட் மீன்ஸ் காஸ்ட் வந்து அதிகம். ஓகேங்களா. இப்போ அந்த காஸ்ட் அதிகமாக இருக்கும்போது இப்போ வந்து லாங்கர் கிரேட்டர் ஆக்சஸ் டைம் இருக்க ஸ்டோரேஜ் டிவைசஸ், தட் மீன்ஸ் சிடி டிவிடிலாம் வந்து அதிகமான 84 ஜிபி அந்த மாதிரி நம்ம சிடிஸ்லாம் ஸ்பேசஸ் இருக்கும்போது இப்போ கேஷ் வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பிட்ஸ், ஒரு 8 பிட்ஸ் அந்த மாதிரி வந்து கேஷுக்கு வந்து நம்ம அதோட கெப்பாசிட்டியை வந்து மினிமைஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம்ல, தட் இஸ் மெமரி ஹைரார்கியோட மெயின் கோல். ஓகே.
The typical access time ratio between cache and main memory is about 1 to 7. Many operating systems are designed to enable the CPU to process a number of independent programs concurrently. This concept is called multiprogramming. இப்போ வந்து அதிகமான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து கன்கரண்ட்லி அதை கண்டினியூவாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராசஸில் அதாவது ஒரு சிபியூவில் அதிகமான ப்ரோக்ராம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க கன்கரண்ட்லியாக சீக்வன்ஸாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டி ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவோம். Refers to the existence of two or more programs in different ports of the memory hierarchy at the same time. In this way, it is possible to keep all parts of computer busy by working with several programs in sequence. Okay. Next, it is the task of the operating system to maintain in main memory portions of the information that is currently active. The parts of the computer system that supervise the flow of information between auxiliary memory and the main memory is called a memory management system. இப்போ வந்து ஒரு ஃப்ளோ இப்போ வந்து ஆக்சிலரி மெமரி டு மெயின் மெமரிக்கு டேட்டா சென்ட் பண்ணும்போது அது ஒரு ஃப்ளோவில் போகுது பார்த்தீங்களா, அதுதான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட்